Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து அச்சு முறுக்கு. ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சோ இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் வந்து 2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இத 1 மணி நேரம் ஊற விடணும். ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது 1 hour நம்ம இத சோக் பண்ண வைக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைனர்ல மாத்தி இதல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிய வைக்கலாம். வாட்டர் கம்ப்ளீட்டா வடிஞ்சதும் இத ஒரு துணியில நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் காய விடணும். சன் ட்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். ஃபேன் கீழ ஒரு 10 to 15 minutes வச்சாலே போதும். இது நல்லா dry ஆயிடும். கையில தொட்டு பாக்கும்போது வாட்டர் கையில ஒட்டாம இருக்கணும். அந்த அளவுக்கு இது dry ஆனா போதும். இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுக்கறோம். இது 2 பேட்சா நம்ம பொடிச்சு எடுக்கலாம். இதை இப்போ ஒரு சிஃப்டர்ல நம்ம நல்லா அரிச்சு எடுக்கணும். இதெல்லாம் பொடியாத அரிசிகள் அந்த மாதிரி இருந்துனா திரும்பவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைனா பொடிச்சு அரிச்சு இதோட சேர்த்துறலாம். இப்போ கம்ப்ளீட் அரிசியுமே நம்ம பொடிச்சு ஃபைன் மாவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணி கொடுக்கிறோம். 1/2 கப் சுகர் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு 4 ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடரா பொடிச்சு அதை இதல சேர்த்துறலாம். இப்போ இதல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்திருக்கேன். இதல கருப்பு எள்ளு ஆட் பண்ணிருக்கேன். வெள்ளை எள்ளு தேவை இருந்தா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு முட்டை. இந்த முட்டை வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இத ஸ்கிப் பண்ணிரலாம். இப்போ திக்கான கோகனட் மில்க் 1 கப் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா mix பண்ணி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரிசி பொடிக்கும்போது இதோட மாவு வந்து இன்கிரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதாவது 2 கப் அரிசி பொடிக்கும்போது 4 கப் அளவு மாவு கிடைக்கும். நம்ம இந்த மில்க் எல்லாமே சேர்த்து mix பண்ணி இது வெட் ஆகும்போது இதோட வால்யூம் குறஞ்சிரும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம தோசை பேட்டர்ல இருந்து கொஞ்சம் கூட தின்னா இருக்கணும். இதான் இதோட அளவு. இது நான் ஸ்டிக் அச்சு முறுக்கு அச்சு. இது இப்போ நான் ரீசன்ட்டா வாங்கியிருந்தேன். இது எல்லா ஷாப்ஸ்லயுமே இப்போ கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட் அல்லது பாத்திர கடைகள்லயும் இது கிடைக்கும். இதோட ரேட் 140 rupees. இந்த அச்சு யூஸ் பண்ணி நம்ம டைரக்டாவே அச்சு முறுக்கு பண்ணிரலாம். இரும்பு அச்சு மாதிரி இது பழக்கணும் அப்படிங்கற தேவையில்லை. ஆயில் ஹாட்டா இருக்கும்போது இத வந்து ஒரு 2 seconds டிப் பண்ணாலே போதும். அதிக நேரம் டிப் பண்ணி வைக்கணும்ங்கற அவசியம் இல்ல. 2 செகண்ட் ஹாட் ஆயில்ல வச்சாலே இந்த அச்சு சூடாயிரும். அதோட நம்ம மாவுல இத வந்து அச்ச முக்கி எடுக்கணும். மாவு வந்து மேல வரைக்கும் முங்காம நம்ம பாத்துக்கணும். மேல உள்ள ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருந்தா தான் நமக்கு வந்து இது ஈஸியா கலண்டு வரும். இத ஆயில்ல சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி இப்படி அசைச்சு விட்டாலே போதும். ஈஸியா கலண்டு விழுந்துரும். திரும்பவும் இந்த அச்ச 2 செகண்ட் ஆயில்ல டிப் பண்ணிட்டு மாவுல டிப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாவுல டிப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கம்ப்ளீட்டா முங்காம பாத்துக்கணும். கம்ப்ளீட்டா இது மாவுல டிப் ஆயிடுச்சுனா திரும்ப ஆயில்ல போடும்போது இது கலண்டு வரதுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். கலண்டு வராது. சோ கேர்ஃபுல்லா நம்ம இத பண்ணனும். பிகினர்ஸா இருந்தா 1 by 1 நீங்க இத வந்து ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 2-3 கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த அச்சு முறுக்கு ஃபாஸ்டா குக் ஆயிரும். கோல்டன் ப்ரவுன் ஆறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இத ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். ஃப்ளேம் மீடியம் ஹைல வச்சு இத நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ நம்ம ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணி மாத்திரலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். முக்கியமா இந்த மாதிரி ஒரு அச்சு மட்டும் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா எந்த டைம்ல வேணாலும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த அச்சு முறுக்கு. இரும்பு அச்சு யூஸ் பண்றதா இருந்தாலும் அது நல்லா பழக்கி வச்சிருக்கறவங்க ஈஸியா இத செய்யலாம். இது இப்ப பார்த்தாலே தெரியும் அந்த மாவு எவ்வளவு அழகா இதல வந்து கோட் ஆகி வருதுன்னு. உங்களுக்கு அரிசி ஊற வச்சு பொடிச்சு பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி நினைச்சீங்கன்னா ஈஸியா நம்ம ரெடிமேடா கிடைக்கிற இடியப்ப மாவுலயும் இது prepare பண்ணலாம். 1 கப் இடியப்ப மாவு plus 1/2 கப் மைதா மாவு சேர்த்து இந்த அச்சு முறுக்கு சூப்பரா நமக்கு prepare பண்ண முடியும். அல்லது கம்ப்ளீட்டா மைதா மாவுலயுமே இந்த அச்சு முறுக்கு செய்யலாம். சோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மனாஸ் கிச்சன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு புத்தம்புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். அதுவரைக்கும் பை பை. Thank you.